நான் ஒரு தாசம் பரம்பரையை தாசம் பரம்பரை. நான் தாசம் பரம்பரையிலே மேலூர் தாசை. ஓ மேலூர் தாச. கொஞ்சம் வசதின்னு வச்சுக்கோ. கொஞ்சம் நிறையான வசதி. ஆமா காடு கரை சொத்து சொகம் எல்லாமே இருக்குது. சரி. ஆனா பிள்ளைங்க இல்லடா. அடடடா பாவத்தா. குழந்தைங்க இல்ல. குழந்தைங்க இல்ல. இன்னொருத்தன் என் பங்காளி ஒன்னு விட்டு பங்காளி. ஓ ஒன்னு விட்ட பங்காளி. ஆமாப்பா. அவன் கீழூர் தாசை. சரி. அவனுக்கு சொத்து பத்தி எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. அன்னைக்கு சம்பாரிச்சா தான் அவன் வீட்டுல அரிசி பொங்குன்னு வச்சுக்கோ. ஓ அன்னைக்கு தான் சாப்பாடு. அன்னைக்கு சாப்பாடு. ஆனா அவனுக்கு பிள்ளைங்க 16. ஏ சாமி. நல்லா டோர் அரிசியா போட்டு சாப்பிட்டு குமுறுன்னு குமுறி இருக்கிறான். வருஷத்துக்கு ஒண்ணா பிறந்துச்சு. வருஷத்துக்கு ஒண்ணா. ஆமாங்க. சரி. இப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் எங்க வீட்டுக்காரியும் அவங்க வீட்டுக்காரியும் தண்ணி கிணத்துக்கிட்ட சந்திச்சுக்கிறாங்க. சரி. எப்படி தண்ணி கிணத்துக்கிட்ட? ஆமா. எங்க வீட்டுக்காரி பாத்து கேக்குற அவங்க வீட்டுக்காரி. எப்படி? அக்கா அக்கா ஒரு 2 வெள்ள ஆரி இருந்தா கடன் கொடு. கடன் கொடு. எங்க வீட்டுக்காரனுக்கு வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல. இல்ல. வீட்டுல தான் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு 2 வெள்ள ஆரி மட்டும் கொடு. சரி. நான் கடனாக்க அப்புறம் கொடுத்துறேன் அப்படின்னுங்கறா. ஓ கடனா கேட்டிருக்கா? ஆமா. எங்க வீட்டுக்காரி அப்படி நெட்டா என்கிட்ட கூட்டியாந்து விட்டுட்டா. அங்கயா? டேய் இல்லடா பைத்தியக்காரா. நாயம் சொல்றதுக்கு. ஓ நாயத்துக்கு. மாமா அப்படிதான் இத பாவம் இல்லாதப்பட்டவ. இது அப்படி 2 பிள்ளை குட்டிக்காரி ஆரி கேக்குறா. சரி. அப்படின்னா எனக்கு பொம்பளைங்கன்னா மனசு இறங்கி போறது. அட இறங்கன மனசு. ஆம்பளைங்க கூட மயர கூட இறங்காது. ஆமா ஆமா. பொம்பளைங்களுக்குன்னா நான் எவ்வளவு நாள் கொடுப்பேன். சரி. 2 வெள்ளம் 2 வெள்ளம் 10 வெள்ளமா கூட காய்ச்சி திங்கட்டும். ஓ இல்லாதப்பட்டவங்க. ஓடி அப்படின்னு நம்மட தான் நிறைய இருக்குது. அப்படின்னு சொல்லி ஓடி 10 வெள்ளமா கூடுனே போயிருக்கா. சரி. களி கிண்டி இருக்கிறாங்க. சாப்பிட்டுக்கறாங்க. 10 வெள்ள அரையுமே முடிஞ்சு போச்சு. சரி. மக்காதனால அவங்க வீட்டுக்காரன் படுத்து நாட்டங்குது. அடடடா. மறுபடியும் வேலைக்கு போவல. ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு பாப்பா. அவன் படுத்துட்டு இருந்துக்கிறானே. ஏண்டா டேய் விளக்க மாத்தி எடுத்து அடி பிச்சு விட்டான். அட அவன. ஆமா. சரி. ஏண்டா நேத்தான அந்த தாசன்கிட்ட போனேன். யாருகிட்ட? இல்லடா ஆரி வாங்குறதுக்கு. இன்னைக்கு நான் யார்கிட்ட போய் நான் கடை வாங்கிட்டு வரட்டும்னு. சரி. விளக்க மாத்துல அடின்னு அடிச்சு விட்டா. அட அடிச்சு விட்டா. சரி. அவன் என்ன பண்ணா? ஒரு தாச பரம்பரையில பிறந்துட்டு பொம்பளை கையால விளக்க மாத்துல அடி வாங்கிட்டு இதுக்கு மேல இந்த உசுரை வச்சிட்டு இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது. இதுக்கு மேல இந்த உசுரை வச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சாவரத்தை விட இருக்கிறதே மேல. என்னது? என்னடா யாரா சிரிக்கிறாங்க எல்லாம்? இருக்கிறத விட சாவரதே மேல. மாத்தி சொல்லாத, மாத்தி சொல்லு. அப்படித்தான் சொல்லணும்ல. சிரிக்கிறாங்களே நாங்க நீ தான் தப்பா சொன்ன. ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு இதுக்கு மேல சாவரத்தை விட இருக்கிறதே மேல. இருக்கிறத விட சாவரதே மேல அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான் தெரிச்சு ஓடு. அரடிகள்ல 3 சுத்தி கீழே விழுந்து செத்து போயிடலாம். போய் மலை மேல தளவுல நின்னு தாச மரமரில பிறந்துட்டுமே கடைசியா நம்மளோட குல தொழிலு சங்கு ஊதி இப்படி செத்து போயிடலாம்னு சொல்லி அடிச்சான். சங்கு வாத்திட்ட எப்படி இப்ப ஐயா மகஜோத்தன்னு சும்மாவா இருப்பான். அது அனுசி கட்டன சங்குடா. சரி. அப்படிதான் சத்து வரும் அப்படின்னு சங்கு வாத்தி அடிச்சானே. உடனே ஈஸ்வரன் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆமாங்க. நம்பர் யாரு? ஈஸ்வரன் முன்னாடி பிரசண்டமா ஆயிட்டாரு. ஆட்சி கொடுக்கறாரு. சரி. முன்னாடி வந்து நின்னு கேக்குறாரு அவனை. என்னன்னு? ஓத்தாச்சா? ஓ தாசா யா இப்படி அழுது புலம்புற? உனக்கு என்னடா வராத வரி விதி வந்துச்சு? உனக்கு என்னடா கஷ்டம்? உனக்கு என்ன வேணும்? சரி பழமா போட்டுருச்சா? சரிங்க வா சாமி கும்பிட்டு சரியா போயிரும். யா இப்படி அழுது புலம்புற? உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டாரு. சரி. அவன் கேட்டான், சாமி எனக்கு காடு வேண்டாம், கரை வேண்டாம், சொத்து வேண்டாம், சொக வேண்டாம், என் இடுப்புக்கு துணியும் அவத்துக்கு சோத்தையும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னா. உடனே ஈஸ்வரன் என்ன சொன்னாரு? தம்பி தாசா நீ மந்திரமா சொன்னா மறந்து போயிருவ. இருந்து வீட்டுக்கு போகணும். ஆமா. அங்க போறக்குள்ள எல்லாம் மறந்து போயிருவ. அதனால உனக்கு 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுக்கறேன். சரி. இந்த தேங்காய் எடுத்துட்டு போய் வீட்டு முன்னாடி நின்னு என்ன வரும்னு உடைக்கிறியா அதெல்லாம் வரும்டான்ட்டாரு. சரி. அவனு வந்துக்கிறான். படபடன்னு தண்ணி ஊத்திக்கிட்டான். வீட்டு முன்னாடி நின்னு இந்த கூரை ஊடுலாம் மெத்த ஊடாவணும்னு ஒரு தேங்காய் உடைச்சானே. சண்டால அடுக்கடுக்கா மெத்தைடா. அடுக்கடுக்கா போயிட்டே இருக்குது. சரி.
மெத்த உடுந்தா போதுமா காசு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி காசு பணம் வேணும்னு உடைச்சாலும் ரெண்டாவது காய் பீராவை நம்பி போச்சு. காசு பணம் கத்தையா நம்பி போச்சு. சரி பணம் தான் போதுமா இப்ப இன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு நல்ல சீலை ஜாக்கெட் நம்ம பொண்டாட்டி இல்லையே ஒரு நகை நட்டு இல்லையான்னு சொல்லி மூணாவது காய் எடுத்து பொண்டாட்டி சீலை ஜாக்கெட் பொண்டாட்டின்னு கேக்குற மாதிரி நகை நட்டுலாம் வரணும்னு மூணாவது காய் உடைச்சானே ஜண்டாலா தாசம் பொண்டாட்டி ஒரு பக்கத்து முளைய குமிஞ்சு போச்சுடா. ஒரு பக்கத்து மூளையே குமிஞ்சு போச்சு. மூளையே நம்பி போச்சு. மூளையே நகை நட்டு பட்டு படம் எல்லாம் குமிஞ்சு போச்சு. சரி ஏண்டா புது பணக்காரன் சும்மாவா இருப்பான்? எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மினுக்குவான். இப்ப புது நகை நட்டுல வந்த உடனே இவ காதல் எடுத்து காதல மூக்கல எல்லாம் மாட்டிக்கிட்டு மூக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தழுக்கு புழுக்குன்னு தண்ணிக்கு வந்திருக்கிறா. தண்ணி கிடந்துக்கிட்ட. ஆமா அண்ணா அந்த நேரம் பார்த்துதான் ஏன் பொண்டாட்டி வரணுமா? சரி அங்க தானே நான் ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா என்னன்னாச்சு? அழுவாம ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரி பாத்துக்கிறா. என்னடா இது போன வாரம் தான் நம்ம கிட்ட 10 வெள்ள ஆரியும் கடன் வாங்கிட்டு போனா இன்னைக்கு பட்டு போடவ நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளவு செழிப்பா வரால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கா இதெல்லாம் ஏதிரின்னுக்கிறா. என்னாச்சுன்னு கேட்டிருக்கிறா. சரி இந்த கண்டரவழி முண்டை கம்மனு திரு கூடாது. எக்கா இப்படித்தான் நான் எங்க வீட்டுக்காரனை விளக்கமாத்துல அடிச்சேன் போய் சாமி கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு இருக்கிறா. நானும் விடி கோமாளி வச்சு ஆடிவிட்டு வீட்டுல உடஞ்சு கட்டில மேல பாடி தூங்கிட்டு இருந்தேன். சரி ஜண்டால 5 விழுக்குமாறு பிஞ்சு போச்சுடா. பிஞ்சு போச்சுடா. நான் தூக்கத்துல பிதுமாறு கட்டினாப்புல எந்திரிச்சு அடி சண்டாளி என்ன ஏண்டி அடிக்கிற அப்படின்னு. ஏண்டா உடம்பத்தை தாச்சம் போய் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்கிறான் நீலாம் ஏன்டா பிறந்த அப்படிங்கிறாடா. யாரு என்னையா கேக்குறா? எங்க வீட்டுக்காரி அப்படி கேக்குறா. நானும் முடிவு பண்ணேன் எப்படி இதுக்கு மேல பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு உசுரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் புறப்பட்டு தெரிச்சுங்கோடி சாவரத்தோட இருக்கிறதே மேலுன்னு இருக்கிறத விட சாவறதே மேலுன்னு புறப்பட்டேன். நானும் போய் நின்னேன். சரி சங்கு வாதியத்தை அடிச்சேன். எப்படி எப்போ அடிச்சேன். சரி அவனுக்கு நாச்சும் ஈஸ்வரன் மட்டும்தான் வந்தாரு. எனக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரி 2 பேருமே வந்துட்டாங்க. 2 பேருமே நான் மேலூர் தாச்சுனாச்சு. பெருசாச்சு. ஆமா 2 பேருமே வந்து என்ன கேக்குறாங்க? என்ன கேட்டாங்க? ஓத்தாச்சானே கேட்டாங்க. ஓ தாசான்னு கேட்டாங்க. ஓ தாத்தா உனக்கு ஏடா வேணும்னாங்க. சரி சாமி பங்கள பாதகம் இருக்க கூடாது. எப்படி பங்கள பாதகம் இருக்க கூடாது? பங்கள பாதகம் இருக்க கூடாது. ஆமா என் வவுத்துக்கு சோத்தியும் இடுப்புக்கு துணியும் அந்த தாச்சன் கேட்டான். ஆமா அந்த தாச்சனுக்கு எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் கொடுத்துரு. ஓ எந்த பாகுபாடு இல்லாம ஒரே மாதிரி கொடுத்துரு. நோ ப்ராப்ளம். சரி அப்படின்னு அதே மாதிரியே 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாரு. நானும் திருச்செங்கோட்டுல இருந்து தலாக்குட்டிக்கு நடந்தே வரேன். அங்க இருந்து. ஆமா சரி வேவாத வெயில் தெரிஞ்சு காணலே. சரி பச்சை தண்ணிக்குள்ள படல பகவான் கொடுத்த வரம் பலிக்காதுன்னு. ஆமாடா தம்பி. சரி அங்க வந்து வீட்டுக்கு முடக்குல திரும்பி கால் எடுத்து வச்சு பிள்ளை அப்படின்னு எங்க வீட்டுக்காரி கூப்பிட்டுனேன். லவுக்குன்னு வங்கல பெருங்கா முட்டிக்கிட்டு வந்த மாதிரி வந்த உடனே அட என்ன வாங்கிட்டு வந்த ஏது வாங்கிட்டு வந்த என்ன வாங்கிட்டு வந்த என்ன அப்படின்னு எங்க வீட்டுக்காரி அடமாளச்சலமலையா புடிச்சு கொண்டாட்டி. ஆமாடா. சரி நான் அங்க இருந்து நடந்தே வந்ததுக்கும் வீட்டுக்கு வந்த உடனே அடமாளச்சலமலையாட்டம் பேசினதுக்கும் கோபத்துல பகவான் கொடுத்த வரத்தை மறந்து ஒரு தேங்காய் எடுத்து உங்கள்கிட்ட உடனே சண்டாளா அண்டா குண்டா அப்பா துடுப்பு தண்டா தாவாராவே தொங்குதுடா. அப்புறம் எங்க வீட்டுக்காரி பார்த்தா ஏண்டா பைத்தியக்காரா ஒரு உரம்புற சரம்புற வந்தா இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு எப்பறா அங்கங்க வவ்வாலு குட்டியாட்டம் செங்குதுன்னு பார்த்து சரி இந்த கருமாந்திரத்தெல்லாம் போக சொல்றான்னா வந்த கலப்புக்கு முன்ன தண்ணியாச்சும் குடிக்கலான்னு அண்டாவை திறக்கிற அதில் 5-6 வதக்கலாம். எப்பறா நாம தண்ணி குடிக்கிறது? சரி அப்புறம் என்ன பண்ண? கருமாந்திரத்துல போக சொல்றான்னா சரி நம்மளுக்கு என்ன பயம்? 2 காய் இருக்குது. 2 காய் இருக்குது அப்படின்னு சொல்லி 2வது காய் எடுத்து எல்லா பண்டமும் போட்டுன்னு உடைச்சுன லாவுக்கு பொண்டாடி மீட்டு ஓடி போச்சு. என்னடா பண்றது? எனக்கு வந்து சோதனை பாத்தியா? குத்து பாத்துக்கிறா குமிஞ்சி கிழங்கு புடுங்கன்னு குளியாட்டு அந்த சில்லா மத்துக்குது மாமா. என்ன பண்றது? இதான் வட்டல சொத்துல வச்சு பொழப்பு பண்ணிட்டு இருந்தோம். எப்படியாவது எண்ணத்தை மட்டும் வர சொல்றாருன்னா நம்மளுக்கு என்னடா பயம்? இன்னும் ஒரு காய்க்குது. ஒரு கடைசி தேங்காய் எடுத்து கொண்டாட்டி மட்டும் வரும்னு உடைச்சுன எங்க இருந்தா வந்து கப்புன்னு ஒட்டி. சரி இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் காலம் உள்ள போன மாதிரி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பிடிக்குது.